அனைவருக்கும் வணக்கம். நித்தி ஹெல்த் கேர் இந்த சேனலூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஒரு யாழ்ப்பாணத்தில் நிகழ்ந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, அதாவது ஒரு சுகாதாரத்துறையின் ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மூலமாக நடைபெற்ற நடைப்பயிற்சி, ஒரு நீண்ட தூர நடைப்பயிற்சி, குறுந்தூர மரதன் சம்பந்தமான ஒரு பதிவை இன்றைய வீடியோவில் பார்க்கலாம். புதியவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேண்டாம். இன்று 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று யாழ் மாவட்டத்திலே யாழ் பிராந்திய சுகாதார பணிமனை, மாகாண சுகாதார பணிமனை மற்றும் ஆதார வைத்தியசாலை, ஊர்காவற்றுத்துறை என்பனவற்றுடன் யாழ் போதனா வைத்தியசாலையின் பங்களிப்புடன் ஒரு புதிய முயற்சியாக பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் பொதுமக்களின் பங்களிப்பை எதிர்பார்ப்பதும் அதுக்குரிய ஒரு ஆரம்ப நிகழ்வாக இன்று ஒரு நடைப்பயிற்சி நிகழ்வு நடைபெற்றது. இது யாழ் போதனா வைத்தியசாலையில் ஆரம்பித்து ஊர்காவற்றுத்துறை ஆதார வைத்தியசாலையை சென்றடைந்தது. கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர் தூரம். இது 4 கட்டங்களாக 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் என 4 கட்டங்களாக நடைப்பயிற்சியாகவோ அல்லது குறுந்தூர மரதன் என 2 விருப்பத் தேர்வுகளின் அடிப்படையில் நடைபெற்றது. இதில் முழு வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள், சுகாதார திணைக்கள உத்தியோகத்தர்கள், பிராந்திய சுகாதார திணைக்கள உத்தியோகத்தர்கள் மற்றும் பொதுநா வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் என்பன முழு மனதுடன் பொதுமக்களும் இதில் பங்கு கொண்டனர். இந்த நிகழ்வினை வைத்தியசாலை பணிப்பாளர் மற்றும் மாகாண சுகாதார பணிப்பாளர் டாக்டர் டி சத்தியமூர்த்தி தலைமையில் இது ஒழுங்கமைத்திருந்தார். யாழ் மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் கேதீஸ்வரன் அவர்களும் ஏனைய வைத்திய நிபுணர்கள், வைத்திய குழுவினர் இந்நிகழ்வில் பூரணமான பங்களிப்பை நிகழ்த்தி இந்த நடைப்பயிற்சியில் பூரண ஒத்துழைப்பை வழங்கியிருந்தனர். இதற்கு முக்கியமான நோக்கம், இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முக்கியமான நோக்கம், தீவக பிரதேசங்களுக்கான வைத்திய சேவைகளை வழங்கும் பிரதான வைத்தியசாலையாக காணப்படுகின்ற ஊர்காவற்றுத்துறை ஆதார வைத்தியசாலையில் சிறுவர் வைத்திய நிபுணர், பொது வைத்திய நிபுணர்கள் காணப்படினும் அங்கு சிறப்பான ஒரு சிறுவர்களுக்கான விடுதி வசதிகள் போதியளவு இல்லை. எனவே சிறுவர் விடுதி ஒன்றை அங்கு ஆரம்பிப்பது அல்லது அதனை விரிவாக்கம் செய்வது அல்லது புதிய விடுதியை அமைப்பது, இதற்கான நிதி பங்களிப்பினை பொதுமக்களிடமிருந்து எதிர்பார்த்து அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கும் முகமாகவே இந்த ஆரம்பகட்ட முயற்சியை ஆதார வைத்தியசாலை MS சிரேஷ்ட வைத்திய அத்தியட்சகரின் முயற்சியினால் இந்நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதில் ஏராளமானவர்கள் முழு மனதுடன் தமது பங்களிப்பினை செய்தமை குறிப்பிடத்தக்கது. வைத்தியசாலை குழந்தை விடுதியை புனரமைப்பதற்கான நிதி சேகரிப்பு மற்றும் தொற்றா நோய்களில் விழிப்புணர்வுமாக இந்த நடைபவனி மற்றும் ஓட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். இங்கிருந்து ஆரம்பிக்கும் இந்த பயணம் ஊர்காவற்றுறை ஆதார வைத்தியசாலையில் முடிவரும். எல்லோரும் கலந்து கொண்டு நீங்கள் சோதனையாக இருக்கின்றீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். நன்றி, வணக்கம். நான் டாக்டர் டிஷானி, ஆதார வைத்தியசாலை ஊர்காவத்துறையின் வைத்திய அத்தியட்சகராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். ஊர்காவத்துறை ஆதார வைத்தியசாலையானது சப்த தீவுகளுக்குரிய பிரதான வைத்தியசாலையாகும். இது ஆதார வைத்தியசாலையாக கடமையாற்றி கொண்டிருக்கும் எமது தீவகத்தில் உள்ள அனலதீவு, எழுவதீவு, புங்குடுதீவு, வேலன, நெடுந்தீவு, நைனாதீவு, காரநகர், மண்டதீவு ஆகிய எல்லா தீவுகளையும் உள்ளடக்கி இதனது சேவை விளங்குகின்றது. இங்கு இந்த பகுதிகளில் 40,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாழ்கிறார்கள். இங்கே குழந்தைகளுக்குரிய விடுதியானது இன்றியமையாத ஒன்றாகவும் தேவையாகவும் உள்ளது. அதற்காக ஒரு முற்கட்ட நடவடிக்கையாக இந்த நடபவனியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதில் இந்த நடபவனி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தொற்றா நோய்களில் இருந்து தவிர்ப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு மக்களுக்கு ஒரு குழந்தைகள் விடுதியினுடைய தேவை இருப்பதற்குரிய விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக ஆரம்பிக்க வைக்கப்பட்டுள்ளது. இதில் அனைவரும் உங்களது இந்த அறப்பணிக்கு உங்களது ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று வைத்தியசாலை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு அனுசரியாக டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னா, RDHS ஆஃபீஸ் ஜெஃப்னா, PD ஆஃபீஸ் நொதர்ன் ப்ராவின்ஸ் எல்லாரோட ஒத்துழைப்போடு நாங்கள் இதை ஆரம்பித்து வைக்கிறோம். யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தீவ பிரதேச மக்களுக்கு ஒரு
ஆதார வைத்தியசாலையாக ஊர்காவத்துறை ஆதார வைத்தியசாலை தன்னுடைய சேவையை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வைத்தியசாலையின் சேவைகளை மேம்படுத்தும் நோக்கோடு நாங்கள் குழந்தை நல விடுதி ஒன்றை அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம். அதற்கு நிதி சேகரிக்கின்ற ஒரு பணி தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியிலே ஏற்படுத்துகின்ற நோக்கோடு இந்த நடைபவனி இன்றைக்கு ஆரம்பித்து வைக்கப்படுகின்றது. எனவே பொதுமக்கள் அனைவரும் தங்களால் இயன்ற பங்களிப்பை இந்த ஊர்காவத்துறை ஆதார வைத்தியசாலையின் வளர்ச்சிக்காக வழங்க வேண்டும் என்று எதிர்பார்த்து நிற்கின்றோம். அதே நேரத்திலே இந்த தொற்றா நோய்கள் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கோடும் இந்த நடைபவனி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இதிலே அனைவரையும் பங்கு பெற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விடுதி ஒரு கட்டுமானத்துக்கான நிதி சேகரிக்கும் ஒரு அடிப்படை நிகழ்வாக எங்களுடைய சுகாதார துறையினர் உள்ளிட்ட பொதுமக்கள் எல்லோரும் இணைந்த ஒரு நடைபவனி இன்றைய தினம் ஆரம்பமாகியிருக்கின்றது. முன்னேற்றகரமாக காணப்படும். மேலும் அவர் வைத்திய இந்நடைமுறையில் மக்களுக்கான சுகாதாரம் தொடர்பான விழிப்புணர்வை வழங்குவதால் இது சுகாதாரத்துறைக்கு முன்னேற்றகரமானதாக காணப்படும். மேலும் நமது வைத்தியசாலையின் அடுத்த கட்ட வளர்ச்சிப்படியாகவும் இது அமையும். இந்நடைபவனியில் கலந்து கொள்ளுமாறும் இந்நன்னோக்கில் நடைபெறும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறப்பணிக்கு உதவுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆதார வைத்தியசாலை ஊர்காவத்துறை அபிவிருத்தி பணிக்கான இதுதான் கைட்ஸ் வைத்தியசாலை ஊர்காவத்துறை ஆதார வைத்தியசாலையின் முகப்புத் தோற்றம். வெளிப்புறமாக இருப்பது அந்த ஓபிடி வெளிப்புற ஓபிடி. இது எம்ஜேஎஃப் மெரில் டெல்மா நிறுவனத்தினரால் கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு கட்டிடமாகும். வெளிநோயாளர் பிரிவு சேவைகள் இங்கே நடைபெறுகிறது. இது தவிர அதன் பின்புறமாக கிளினிக் சேவைகள், நோயாளர் மருத்துவ தேவைகளுக்கான கிளினிக் வசதிகளும் இங்கு காணப்படுகின்றன. விடுதி வசதிகளும் இங்கு ஓரளவு காணப்படுகின்றன.